ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன், வேலூருக்கு போயிட்டுருக்கேன். வேலூரில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் இருக்குது. ஸோ முக்கியமான கல்யாணம். ஸோ அதுக்காக வேலூருக்கு போயிட்டுருக்கேன். இந்த கோவிலில் தான் கல்யாணம் நடந்தது. இது பார்த்திங்கன்னா சிவன் கோயில். ஸோ பக்கத்தில் முருகர், அப்புறம் இந்த பக்கம் விநாயகரும் இருந்தாங்க. முருகர் முன்னாடி வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே கையோட கையாக அந்த சிவன் கோயிலும் பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது கோயில். ஸோ கல்யாணம் முடிஞ்ச கையோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா வீட்டை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இப்போ தான் கட்டினாங்க. ஒரு 6 மாதம் ஆச்சு. அம்மா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடியெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி நட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஜாதி மல்லி செடி நட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுதான் நல்லா கொடி கொடியாக போயிட்டே இருக்கும் அந்த ஜாதி மல்லி செடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குண்டு மல்லி நல்லா அரும்பெல்லாம் நல்லா விட்டுருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி. இந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சி போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷோ ஃப்ளவர் வச்சுருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி அந்த செடி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஷோ ஃப்ளவர் நட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா அம்மா மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக நல்லா வளர்ந்துடும். அப்போ நான் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். அங்கே அம்மா உட்காண்ட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அம்மா பூசணிக்காய் செடியை போட்டிருக்காங்க. பாருங்கள், இலை எவ்வளோ பெருசாக அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு, படர்ந்து. இலை ரொம்ப அகலமாக இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய காயெல்லாம் விட்டு இருந்தது. நான் காட்டுறேன் இருங்க. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இலை பின்னாடி நல்லா மறைஞ்சிக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நல்லா இருக்குது பாருங்கள், சின்னதாக வளர்ந்துட்டுருக்க காய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன பூசணிக்காய். இப்போ தான் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மா வேர்க்கடலை தெரியும் இல்லையா, அதனுடைய செடி வச்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த செடி. இது புதினா செடி. ஸோ பாருங்கள், நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா எலுமிச்சை செடி. இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. பக்கத்தில் பில்லெல்லாம் இருக்குது. அதை தான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணணும் ஒரு நாள். நல்லா ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளரும் அப்படின்னு. ஸோ இவங்க தான் என்னுடைய அம்மா. நான் ஃபஸ்ட்டு அம்மாக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், உன்னை வீடியோவில் காட்டுறம்மா அப்படின்னு. ஸோ அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. அம்மா தான் என்னுடைய பசங்களை எல்லாருமே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வியூவர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டாடி வந்துட்டுருக்காங்க. அப்பா பார்த்திங்கன்னா சேரு போட்டுறதுக்காக இங்கே வந்துட்டுருக்காங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது. இந்த செடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எருக்கம் செடி. இந்த எருக்கம்பால் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி வீட்டுக்கு ஒரு எருக்கம்பால் செடி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலில் முள்ளெல்லாம் குத்திச்சுன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அது அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த இலை இருக்குது இல்லையா, அந்த பூவோட இலை இருக்குது இல்லையா, அந்த இலையை இப்படி பிச்சுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, பிரித்து காட்டுறேன். இந்த அளவுக்கு பிரிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், அதனுடைய நுனியில் பார்த்திங்கன்னா அந்த இலையோட அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் வரும். இது எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய கால் முள் குத்திச்சில அந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ அது வைக்கும்போது அந்த முள் கொஞ்சம் வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் ஒரு மாந்தோட்டம் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மாந்தோட்டம் நல்லா இருக்குது. இங்கே எவ்வளோ காற்று அடிக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிலுக்கு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேஸ். ஸோ வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். இங்கே பார்த்திங்கன்னா மாங்கெல்லாம் இருக்குது. பட் நாங்கள் பறிக்கிறது இல்லை. ஏன்னா
பக்கத்து வீட்டு தோட்டம் இல்லையா, அதனால் எதனா சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், சின்ன பயம். அதனால தான். ஸோ இது வந்து அந்த மாந்தோட்டத்தில் வந்து நான் அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக குளு குளுன்னு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியும் ஒரு மாம்பழம் பறிச்சிடலாமா, மாங்காய் பறிச்சிடலாமா நினச்சேன். அதனால் அம்மா கிட்ட கேட்ட ஒன்று மட்டும் பறித்து தந்துடுமா அப்படின்ட்டு. அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அம்மா வந்து இன்றைக்கி காலையில் என்ன சமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் குழம்பு, சாம்பார் வச்சுருக்காங்க. அவங்க காலையிலே ஏஞ்சி எல்லாமே கடகடன்னு செஞ்சுடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருப்பேன். ஸோ காலையிலே ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெடிச்சிட்டாங்க காலையில். அம்மா வந்து கடகடன்னு எல்லாமே காலையிலே செஞ்சுடுவாங்க. அவங்களுக்கு எழுஞ்சி பழக்கமானதால் காலையில் எழுந்திரிச்சுடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி செஞ்சுருக்காங்க டிஃபனுக்கு. அப்புறம் இது வந்து நைட்டு லைட்டாக கொஞ்சம் கறி குழம்பு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சு வச்சுட்டாங்க. நைட்டு மீந்த பழைய சாதம், இதை அம்மா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழைய சாதம். அப்படியே பார்த்திங்கன்னா திரும்ப ரிட்டன் வீட்டிலேருந்து போயிட்டுருக்கேன். நல்லா வெயிலாக இருந்தது, அதனால் நான் இப்போ வந்து திரும்ப சாயந்தரம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அந்த வேலையில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாமந்தி செடி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிளேஸ் பார்த்திங்கனாவே ரொம்ப சூப்பராக கமகமன்னு இருந்தது. இப்போ இருங்க காட்டுறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. செடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி செடி சொல்லுவாங்க, இல்லைன்னா செண்டு சாமந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப மாலை கட்டி போட்டோன்னா கடவுளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல வந்து இருக்கிறது ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேஸ்னால். பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் அவ்வளோ சூப்பராக அந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு என்விரான்மெண்டல் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.